ஆமா, யார் யா நீ? இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா ஒட்டுமொத்த மக்களும் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பேசுறீங்களா? நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் இருந்துட்டு போங்க. பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? எத்தனை அணைகளை கட்டினார்? எத்தனை பள்ளிகளை திறந்து வைத்தார்? எத்தனை மருத்துவமனைகளை திறந்து வைத்தார்? எத்தனை அனாதை விடுதிகளை திறந்து வைத்தார்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கணக்கு சொல்ல முடியுமா? எத்தனை கல்லூரிகளை திறந்து வைத்தார்? சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யாத ஒருத்தரை நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் அப்படின்னு இங்க வந்து ஆட்டம் போட்டா அது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? ஏதாவது மனசு ஏத்துக்க முடியுதா? இங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா சாடிக்கிட்டே வரீங்க. நீங்க தான் உலக உத்தமரா? அப்புறம் விட்டா நாளைக்கு காந்தியும் இல்லம்பீங்க, எல்லாரும் இல்லம்பீங்க. நீங்க தான் உலக உத்தம தலைவர்னா முன்னு பின்னு மோனா இல்லையா? பெரியாரை அண்ணாவை தாக்குவதற்காக வள்ளலாரை விட வைகுந்தரை விட மிகப்பெரிய புரட்சியாளர்கள் உண்டா? வள்ளலார் பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஐயா? வள்ளலார் சைவ சுத்த சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவரையா? அங்க உள்ள போயிருக்கீங்களா? உள்ள போக முடியாது உங்களுக்கு. ஏன்னா போர்டு வச்சிருப்பான், அசைவம் சாப்பிடுபவர்கள் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது, சைவமாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அனுமதின்னு. அங்கே உள்ளே போய் நுழையத்துக்கு அனுமதி இல்லையே. வள்ளலார் பத்தி எப்படி நீங்க பேசலாம்? நீங்க ஆமா கருத்துன்னா மாட்டு கருத்துன்னா பண்ணி கருத்துன்னு சொல்றீங்களே. ஒண்ணு அசைவம்னு சொல்லு, ஒண்ணு சைவம்னு சொல்லு, ஒண்ணு ஆம்பளைன்னு சொல்லு, ஒண்ணு பொம்பளைன்னு சொல்லு. ஒண்ணு இல்லாம இப்படி அப்படி அப்படி இருந்துகிட்டு என்ன ஆட்டம் யா உங்க ஆட்டம்? கேட்கறதுக்கு உண்மை இல்லாத மைக்கு நீக்கிட்டு அது பக்கத்துல ஒரு 10 தற்கூரிகள் தப 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 கை தட்டுறான். நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சீமான் சொன்னாலும் அதுவும் கை தட்டுவான் போல் இருக்கு. இதை வச்சுக்கிட்டே பேசுறேன். என்னைக்காவது ஒரு நாள் தனியாக நின்று மைக்ல பேசுவியா? இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட திரும்ப 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 தன்னை பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே தற்குறித்தனமாக பேசிக் கொண்டிருந்தால் ஆளாளுக்கு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன ஆகும்னா எல்லா வசூல்களையும் தாங்க முடியாமல் பைத்தியம் பிடிச்சி ஓடணும். நீங்க ஒருத்தர் பைத்தியம் பிடிக்கிறதுக்காக எல்லா மக்களையும் பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுன்னா அது தகுமா? பெரியாரை பத்தி பேசுறது, அண்ணா பெருந்தகை பற்றி பேசுறது, அப்புறம் என்ன திமிரு தெரியுமா உங்களுக்கு? எந்த தலைவனின் சாதி இனம் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதோ அவர்களை தாக்கினால் அந்த இனம் நம்மளை திருப்பி தாக்குவதற்கு முடியாது அப்படிங்கிற தெம்புல பேசுறான். தலைவன் ஒருத்தனை ஏத்துக்கிட்டா அவன் எல்லா சாதிக்கும் பொதுவான அந்த அடிப்படை அறிவு கூட உனக்கு இல்லையா? இன்னும் நான் பிரபாகரன் பிள்ளைகள் ஒண்ணு இந்த இரட்டைமலை சீனிவாசன் எங்க தாத்தா, அயோத்திதாச பண்டிதர் எங்க பாட்டன், வவு சிதம்பரனார் எங்க பெரும்பாட்டன், பெருஞ்சித்திரனார் பெரும்பாட்டன், வள்ளுவன் முப்பாட்டன். என்னையா அது? இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருந்தா உடனே உங்க முப்பாட்டன் பெரும்பாட்டன் சித்தப்பா பெரியப்பா. நாங்க எங்களுக்கெல்லாம் யாரு? நீதான் அப்படியே எல்லாரும் குத்தகை எடுத்துட்டு வந்துட்டியா? அடிக்கடி இதன் மூலம் சொல்றதன் மூலம் நீ வேற்று இனத்தை சேர்ந்தவன் என்பதை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறாய். நீ சைமன் என்கிற பெயரை மறைப்பதற்கு பட்டை போட்டுக்கொண்டே வருகிறாய். பக்கத்தில் யார் முஸ்லீம் வேடம் விட்ட பெண்களை வைத்துக் கொண்டு பேசுகிறாய். இதெல்லாம் மிகப்பெரிய கோழைக்குரிய விஷயமா தெரியலையா? கையை நீட்டி சர்ரு பொருன்னு பேசிட்டாக்க நீங்க மிகப்பெரிய பேச்சாளரா? துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமா? எதுக்கியா பேசணும்? பேசிதான் அழிஞ்சு போச்சு. ஒழுங்கா செயல்பாடுல இறங்கு, சுத்தமான வேளாண்மையில இறங்கு, மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நீ செயலாற்று, தொண்டாற்று. பேசி நாக்கு வறண்டு போற அளவுக்கு தொண்டை கிழிஞ்சு போறவங்க பேசுனா இனிமே போர் அடிச்சு போயிடுவியா? இதோட நிறுத்திக்கோ. ஆமா, நீ யாரு? நீ இந்த மாதிரி ஓட்டெல்லாம் பேசுறிய, நீ யாரு? நீ இந்த மக்கள் எல்லாம் கண்டபடி திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போகலான்னு பாக்குறிய, உன்னால முடியுமா? தேசிய கீதை வேணாங்கிற, என் தமிழ்நாட்டை என் சொந்தம், என் தேசிய அந்நியன்னு சொல்ற. மிலிட்டரி எல்லாம் போய் சொன்னா துப்பாக்கி மட்டல்ல அதை வச்சு அடிச்சே மண்டையை உடைச்சிருவோம். அங்க போனா மலையாளி, கன்னடத்துக்காரன், ஆந்திராக்காரன், தமிழன், இந்திக்காரன், பஞ்சாபி, அஸ்ஸாமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேசத்துக்காக பாடுபட்டுட்டு இரவு பகலா எல்லையில பனி கொட்டுற இடத்துல தூக்கம் இல்லாம திண்டாடுறாயா? உங்களுக்கு கொழுப்பு, இந்த கொழுப்பு அந்த கொழுப்பு பேசிட்டு இருக்கீங்க. இதோட நிறுத்துங்க. மீண்டும் இது போல் உருப்படியான விஷயங்களை கொஞ்சம் உருப்படியாக பேசுவோமா?